one coffee C and one tea C. Here is the coffee and tea. வந்தனிக்கே சாம்பார் வடன்னு கேட்டுட்ருக்கேன். Twin tower, is it possible? Twin tower, your time is also not enough. Time not enough. You go 1 hour, and then come back 1 hour, 2 hours already. You going to take photo half an hour. Okay, got it. ஒவ்வொரு பக்கம் இமிக்ரேஷன் முடிச்சுட்டு வெளில வரதுக்குள்ள போதும் ஆயிருதுடா நமக்கு அப்படிங்கிற மாதிரி. எனக்கு அரைவல் கார்டு கேட்கல. எனக்கு என்ன தெரியுமா கேட்டாங்க, ஹோட்டல் புக்கிங் அப்படின்னாங்க. ஹோட்டல் புக்கிங் எதுக்குன்னு சொல்லி அரைவல் கார்டு எடுத்து காமிச்சேன். இது ஹோட்டல் புக்கிங்லாம் அப்போ நீ எங்கே ஸ்டே பண்ணுறேன்னு கேட்டாங்க. அப்புறமேட்டு வந்து பார்த்தா ஃப்ளைட் அவங்க தப்பாக பார்த்துருக்காங்க. ரிட்டன் ஆகஸ்ட் 11 போகிறோம்ல, அதை பார்த்தா இல்லைங்க இன்னைக்கு ஃப்ளைட்டு பாருங்கன்னொன்னே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப சொல்லிட்டாங்க. ஹலோ காய்ஸ், வெல்கம் டு G Square Vlogs. அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா Day 2. ஆக்சுவலி இது Day 2வாக கன்சிடர் பண்ண முடியாது. ஏன்னா Day 1 வந்து பார்த்தீங்கன்னா சென்னை டு மலேசியா வந்திருப்போம். நேற்று நைட்டு தான் சென்னையிலேருந்து ஃப்ளைட் ஏறினோம். அரௌண்ட் 12:10 கிட்ட ஏறினோம். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3:30. அண்ட் மலேசியா டைம் படி அரௌண்டு 6:10 கிட்ட, அதாவது 2:30 hours வந்து பார்த்தீங்கன்னா மலேசியா ஃபார்வேர்டில் இருக்குது. இந்தியா வந்து டிலேயில் வருவோம். ஸோ 6:30 கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மலேசியா ரீச் ஆனால் மலேசியா ஏர்போர்ட் வந்தோம். அண்ட் அதுக்கப்புறமேட்டு இமிக்ரேஷன் ப்ராசஸ்லாம் இருக்குது. இமிக்ரேஷன்லாம் முடிச்சுட்டு, இமிக்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மலேசியா பொறுத்த வரைக்கும் அரைவல் கார்டு இருக்கணும். ஸோ ஒரு 3 or 4 days ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்தால் வந்து ஹோட்டல் புக்கிங் இருக்கணும். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஈவினிங், அதாவது இன்றைக்கி மதியம் 3:30 வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டு டு பாலி. ஸோ அதனால் வந்து ஜஸ்ட்டு அரைவல் கார்டு மட்டும் காட்டினா போதும். அண்ட் தென் போர்டிங் பாஸ் இருந்தால் போதும். ஆக்சுவலி அரைவல் கார்டே நம்ம வெளில போயிட்டு வரதுக்கு தான் தேவைப்படும் எனக்கு தெரிஞ்சு. பட் ஸ்டில் எதுக்கும் சேஃபருக்கு எடுத்து வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் போர்டிங் பாஸ் காட்டிட்டு அண்ட் தென் இமிக்ரேஷன் முடிஞ்சுது. அதுக்கப்புறமேட்டு இப்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இன்னித்த பிளான் என்னென்னா நாங்கள் பட்டு கேவ்ஸ் போகலான்னு, அதுக்கப்புறமேட்டு ட்வின் டவர் போகலான்னு. ஸோ அதுக்கு குளிச்சுட்டு போயிட்டா பரவாயில்லன்னு இங்கே வந்து பப்ளிக் டாய்லெட்ஸ் எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்து, ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா மலேசியா ஏர்போர்ட்டில் பேடு ஷவர் தான் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது எல்லா பக்கமும் நானே நெட்டில் பார்க்கும்போது அப்படி தான் இருந்தது. பட் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக்கேஜ் வந்து புக் பண்ணி தந்தது வந்து பார்த்திங்கன்னா எஸ்கேப் பிளான்ஸு. ஸோ அவங்க வந்து மலேசியாவுக்கு எதுவும் இன்க்ளூட் பண்ணல, பட் பாலிக்கெல்லாம் அவங்க தான் இன்க்ளூட் பண்ணாங்க. பட் மலேசியா கைட் பண்ணாங்க. அவங்க தான் வந்து டெர்மினல் 2, இது டெர்மினல் 2 தானே. ஸோ டெர்மினல் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லெவல் 3ல் ஃபேமிலி மார்ட்டுன்னு இருக்கும். அதை தாண்டினோம் அந்த டொமஸ்டிக் என்ட்ரன்ஸ் ஒன்று இருக்கும். உள்ளே வந்தக்கப்புறமேட்டு ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் டாய்லெட்ஸ் இருக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஷவரும் அவைலபிளாக இருக்குது. ஸோ பக்கா நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ இல்லைனா வந்து பேட்னா வந்து பெர் பாத்துக்கு வந்து 2000 கிட்ட கேட்டாங்க. அண்டு அதுக்கப்புறமேட்டு சிம் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா டியூன் ட்ராவலர் சிம் கார்டுன்னு சொல்லிட்டு நான் அதை போடுவேன். ஸோ அவங்கக்கிட்ட வந்து இந்த எஸ்கேப் பிளான் புக் பண்ணாங்க, பேக்கேஜ் பண்ணோம்ல, அவங்களே வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. ஜஸ்ட்டு QR காமிச்சு சிம் கார்டு வாங்கி இன்செர்ட் பண்ணிட்டோம். ஹாய். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மிஸ்ஸஸுக்கு வந்து பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. ஸோ இன்றைக்கி நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பட்டு கேவ்ஸ் போயிட்டு அண்ட் தென் முடிஞ்சால் ட்வின் டவர் பார்த்துட்டு வரலாம் தான். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மலேசியா ஏர்போர்ட்டில் இருக்கோம். அண்ட் இதுக்கப்புறம் இப்போ அப்படியே கிளம்பி கிராப்னு, அதாவது வந்து ஓலா மாதிரி கிராப்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை புக் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இங்கேருந்து பட்டு கேவ்ஸ் போகணும். ஸோ கைஸ் அப்படியே போகிற வழியில் நான் கண்டினியூ பண்ணுறேன். நீ எதாவது சொல்ல விரும்புறியா காயத்ரி? நீங்கள் எதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு பார்க்கணும். ஸோ கைஸ் நேற்று சம்பவம் தான் மறக்க முடியாத சம்பவம். அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா போன விளாகில் போட்டிருப்பேன். ஸோ ட்ராலி மிஸ்டேக் ஆகி பேக் வந்து 22,000 கட்ட வேண்டிய சூழ்நிலை வந்து ஒரு சிக்கட்டான சூழ்நிலையில் வந்து அதுக்கப்புறமேட்டு தான் நாங்கள் போர்டிங்கே பண்ணோம். ஸோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா Day 1 விளாகில் இருக்கும். ஸோ போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போ அப்படியே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்னும் எதுவுமே சாப்பிடல, செம்ம பசி. பர்த்டே போன வேறு காய வைக்கிறேன். இப்போ போய் ஏதாவது சாப்பிட்டுட்டு அண்ட் தென் அப்படியே நான் கண்டினியூ பண்ணுறேன். இங்கே ஒரு காஃபின்னு போட்டிருக்கு. இங்கே எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போய் பார்த்தோம், அது வந்து அரௌண்ட் 150 சொல்லியிருக்காப்புல. ஸோ இங்கே ஒரு காஃபி வேறு இருக்குது. அண்ட் இங்கே ஒரு காஃபி கடை இருக்குது. அண்ட் இங்கே ஒரு மலேசியா கிஃப்ட் ஷாப்ஸ் இருக்குது. அண்டு இங்கே நிறையா ஷாப்பிங் இருக்குது உள்ளேயே. பட் காஃபி ரீசனபிளாக இருக்குது கைஸ். 150ங்கிறது ஓகேவாக தான் தோணுது. ஸ்டில் நம்ம சென்னை ஏர்போர்ட்லேயே அதே காஸ்ட் தான் வரும். ஸோ கைஸ் இங்கே செக் பண்ணோம். பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்டு 12 RM இருந்தது. எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பால் அவ்வளோவா சேர்த்தவே மாட்டேங்கிறாங்க. ஸோ இந்த கடையில் மட்டும்தான் நமக்கு காஃபி வந்து பாலோடு இருக்குது. ஸோ அங்கே போய் குடிச்சிட்டு அண்ட் தென் கிளம்பணும். டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டைம் படி 8 o'clock, 10:30 கிட்ட ஆக போகுது கைஸ். ஸோ நாங்கள் 3:30 திருப்பி வந்தாகணும். இப்போ என்கிட்ட 50 ரிங்கெட் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கரன்சியாக சேஞ்ச் பண்ணுது. ஸோ இதுக்கு வந்து கடைசியாக நான் vlog போடுறேன் இதெல்லாம் எப்படி சேஞ்ச் பண்ணேன்னு. அண்டு ஸோ ஹியர் இஸ் தி காஃபி அண்ட் டீ. ஓகே தேங்க்ஸ். இதா காஃபி. வாவ்
இன்னும் இவ்வளோ ப்ரௌனிஷாக இருக்குது. செம்ம டார்க்காக இருக்க மாட்டிருக்கு. ஆனால் க்ரீம் மில்க்கு ஸோ அண்ட் ஹியர் இஸ் தி மெனு. ஸோ இதில் வந்து சீனா வந்து மில்கோட இன்க்ளூட் ஆகும். டீசி அண்ட் காஃபி சி இது தான் நாங்கள் சொல்லியிருக்கோம். ஸோ கைஸ் காஃபி வந்து பார்த்தீங்கன்னா செம்ம டார்க்காக இருக்குல்ல, அதே மாதிரி செம்ம திக்கு, பட் ஸ்டில் குடிக்க குடிக்க செம்ம ரெஃப்ரெஷ்ஷாக இருக்குது. மஸ்டி நின்றுடாக இருக்குது கைஸ் இன்னைக்கு, ஏன்னா காத்தாலேருந்து செம்ம ட்ரெயின் அவுட்டு. ஸோ இந்த காஃபி தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன எனர்ஜி பூஸ்டரு, டே பூஸ்டர்னு கூட சொல்லிக்கலாம். ஒரு 1 காஃபி சி அண்ட் 1 டீசி. ஹாட் both taken. ஸோ கைஸ் இப்போ 50 ரூபா கொடுத்துருக்கேன். அண்டு சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா சென்னா வருங்கனாங்க சாட்ஜிபிட்டியில் போடும்போது. சாம்பார் வந்தன்னைக்கே சாம்பார் வடன்னு கேட்டுட்ருக்கேன். ஸோ கைஸ் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 18.90. ஸோ பேலன்ஸ் 31.10 கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி ஜிஎஸ்டி இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இப்போ தண்ணி மட்டும் குடிச்சிட்டு அண்ட் தென் கிளம்பணும். ஃபேமிலி மார்ட் அங்கே இருக்கும், அதாவது வந்து அங்கேருந்து நம்ம உள்ளே வருவோம். அண்ட் இங்கே வந்தக்கப்புறமேட்டு இதுக்குள்ளே போனால் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன பப்ளிக் டாய்லெட்ஸ் இருக்குது, நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது, ஷவருமே இருக்குது. ஸோ பேட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, ஃப்ரீயாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஏதோ இருக்குது. என்ன வெஜ்ஜு கிடைக்கிறதா கொஞ்சம் கஷ்டம் கைஸ் இங்கே. நான் ஏன்டா வெஜ்ஜு சாப்பிட போகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா அதுவும் கரெக்டு தான், ஜஸ்ட்டு சொன்னேன். லெவல் 1 தான் எல்லாமே இருக்குது. நாங்கள் இப்போ லெவல் 3 இருக்கோம். ஸோ லெவல் 1 போய் அண்ட் தென் கேப் ஏறி அப்படியே கிளம்ப வேண்டியது தான். ஸோ ஆக்சுவலி இது வந்து எனக்கு தெரிஞ்சு இன்டர்நேஷ்னல் அண்ட் அது வந்து டொமஸ்டிக் எனக்கு தெரிஞ்சு. அண்டு இதுதான் அந்த ஃபேமிலி மார்ட்டு. The most very big in the president house. Putrajaya 110. How much? 180. 180. But to caves we can't go and too risk. After you come to your Flight right, flight 330 can't. Putrajaya வேணா போயிட்டு வரலாங்கிறாங்க. Putrajaya how much time it will take go and come? half an hour today. And then you spend there about 1 hour and then come back half an hour. It will take only 2 hours. Yeah. 2 hours. You just can take your flight. Flight. After your flight. Okay. Flight இருக்கிறதுனால இருக்குங்கிறாங்க. 180. Yeah. It's the cheaper already. Two way. Go and come. என்னடி பண்ணலாம். ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம் 11 ஆயிடுச்சா. எங்களால் இப்போலேருந்து பட்டு கேவ்ஸை பார்த்துட்டு வரதுக்கு முடியாது. இப்போ புத்ரஜயான்னு ஒரு பிளேஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ அது எப்படி என்னங்கிறத பார்த்துட்டு அந்த இருந்தால் முடிவு பண்ணணும். ஓகே லைக் Twin Tower, is it possible? Tower, your time is also not enough. Time not enough. You go 1 hour and then come back 1 hour, 2 hours already. You going to take photo half an hour. Okay, got it. Yeah. Hey, give me. Okay, I'll check for the Putrajaya and let you know. Yeah. ஸோ கைஸ் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பிளானை வந்து ஸ்கிப் பண்ணிட்டோம். ஸோ அவங்கக்கிட்ட கேட்டபோது அவங்க என்ன சொன்னாங்கன்னா அரௌண்டு போகிறதுக்கு 1 hour ஆகும், அங்கே சுற்றி பார்க்க 1 hour ஆகும், அண்ட் ரிட்டனுக்கு 1 hour ஆகும். நாங்கள் ஸோ 3 hours ஆகும். டைம் வந்திங்கன்னா இப்போயே வந்து 11 o'clock. ஸோ 3 hoursனால் அரௌண்டு 2 கிட்ட தான் வர மாதிரி இருக்கும். எங்களுக்கு வந்து 3:30க்கு ஃப்ளைட்டை பிடிக்க முடியாது. அவங்கக்கிட்ட நான் சொன்ன 3:30க்கு வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஃப்ளைட் இருக்குங்கும்போது அப்போனா ரொம்ப ரிஸ்க்கு பிடிக்க முடியாதுன்ட்டாங்க. Twin Towersம் செக் பண்ணால் அதுவும் பிடிக்க முடியாதுன்ட்டாங்க. ஸோ இதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா புட்ரஜயான்னு சொல்லிட்டு ஒன்று பக்கம் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா கவர்னர் மாளிகைங்கிறாங்க. ஸோ அது நாங்கள் பிளான் பண்ணலாமான்னு யோசித்தோம். ஸோ அதை போய் என்னென்ன அந்த ஒரு பிளேஸை பார்க்குறதுக்காக போயிட்டு வரதுக்கு நாங்கள் மலேசியாவில் இந்த ஏர்போர்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா பலவித கடைகள் இருக்கா. ஸோ அதை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு நான் தென் வந்து பார்த்திங்கன்னா 3:30 ஃப்ளைட்டை பிடிக்கலான்னு இருக்கோம் கைஸ். ஸோ முருகர் வந்து பார்த்திங்கன்னா மலேசியா தனியாக வந்து நம்மளை சேவிக்க சொல்லியிருப்பாருக்கு. அதனால் தனி பிளானாக போட்டுக்கலாம். ஸோ இப்போது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இங்கே எதாவது என்னென்ன பிளேஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா அதை எல்லாத்தையும் விலாகில் காட்டுறேன். நாங்கள் ரிஸ்க் எடுக்கல, ஏன்னா 3:30 ஃப்ளைட்டை மட்டும் நாங்கள் மிஸ் பண்ணோன்னா பெரிய இஷ்யூவே ஆகும். ஏன்னா திருப்பியும் அது வேறு விதமாக போகும். அதனால் வந்து அது வேண்டான்ட்டு. ஸோ அவர் வேறு பார்த்திங்கன்னா போகலாமா வேணாமான்னு சொல்லி கேட்டுட்ருக்கார். ஸோ நான் ஒரு டைப் நான் சொல்லிடலான் இருக்கேன் நாங்கள் கேன்சல் பண்ணிட்டோன்னு. டூரிஸ்ட் டைம் நகி தேங்க்ஸ். ஸோ கைஸ் 11:01 பார்த்தீங்கன்னா கீழே ஃபுல்லாகவே கேப் இருக்குது. அண்ட் தென் இவரும் இருக்கார். ஸோ இவர் ஆக்சுவலி ஒரு விதத்தில் ஹெல்ப் பண்ணாலுமே வந்து பார்த்தீங்கன்னா கிராபில் வந்து எங்களுக்கு ஆப்பில் பார்த்தோம். ஸோ கிராபுங்கிறது தான் மெயின், ஓலா ஊபர் மாதிரி. கிராபை வந்து ஆப்பில் பார்க்கும்போது எங்களுக்கு 80 RM கேட்டிருந்தாங்க. பட் இவர் வந்து இங்கேருந்து போகிறதுக்கே 110 RM, அரௌண்ட் 30 RM கிட்ட அதிகமாக பேசுகிறாங்க. பேரம் பேசணுன்னா மேபி ஒரு 90 கிட்ட வரும், 90 or 100க்கு முடிக்கலாம். அண்ட் தென் அப் அண்ட் டவுன்
ஒரு சீப் ரேட்டில் முடிச்சிருக்கலாம். பட் அவரே வந்து ரிஸ்க்குங்கவும் வேண்டான்ட்டு மோஸ்ட்லி கிராப் செக் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா இந்த மாதிரி இவங்கக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுக்கோங்க. ஸோ இப்போ இங்கே வந்து என்னென்ன ஸ்பாட் இருக்குது அப்படின்ட்டு இப்போ அப்படியே இன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏர்போர்ட்டுக்குள்ளே தான் நம்ம வலம் வர போகிறோம்.